இஸ்ரேல் ஈரான் மோதலால் உலக வர்த்தகம் பாதிக்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரியில் மாம்பழக்கூழ் ஏற்றுமதி முடங்கி 2000 கோடி ரூபாய் இழப்புடன் தொழில்துறை கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. தமிழகத்தின் மாம்பழ தலைநகரம் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகிரி இன்று இனிப்பை அல்ல இழப்பை எண்ணிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல், இதன் தாக்கம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கி உள்ளது. கிருஷ்ணகிரியில் ஆண்டுதோறும் 8 லட்சம் டன் மாங்கனி உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் பாதிக்கு மேல் மாம்பழ கூழாக மாற்றப்பட்டு அமெரிக்கா முதல் வளைகுடா நாடுகள் வரை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஆனால் தற்போதைய போர் சூழ்நிலையால் ஏற்றுமதி முற்றிலும் முடங்கி துறைமுகங்களிலும் தொழிற்சாலைகளிலும் லட்சக்கணக்கான டன் மாம்பழக்கூழ் தேங்கி கிடக்கிறது. இதனால் ஏற்பட்ட இழப்பு சுமார் 2000 கோடி ரூபாய். விவசாயிகளுக்கு பணம் வழங்க முடியாத நிலை, தொழிலாளர்களுக்கு சம்பளம் தாமதம், மின்கட்டணம், வங்கிக் கடன் எல்லாமே சுமையாக மாறியுள்ளது. ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைன் போர் தாக்கத்தில் இருந்த இந்த துறை இப்போது புதிய போரால் முற்றிலும் சிதைந்துள்ளது. இதனால் மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் தொழிற்சாலை உரிமையாளர்கள் பல கோரிக்கைகளை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 4 லட்சம் டன் அளவிற்கு மாப்பழக்கூழ்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. கடந்த 3 ஆண்டுகளாகவே ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தினால் எக்ஸ்போர்ட் சரியாக செய்ய முடியாமல் நிறைய பழக்கூழ்கள் தேக்கமடைந்துள்ளது. அதனால் கடந்த ஆண்டு கூட மா விவசாயிகளிடம் மாவினை சரியான விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டது. நடப்பு ஆண்டிலும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்சமயம் நடைபெறும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரினால் வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் சுமார் 2000 கோடி அளவிற்கு மாப்பழக்கூழ்கள் தேக்கமடைந்துள்ளது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இந்த தொழிற்சாலைகளுக்கும் மா விவசாயிகளையும் காப்பாற்ற முன்வர வேண்டும். இந்த தொழிற்சாலைகளுக்கு வங்கி வட்டியினை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ஓஷன் ஃப்ரைட்டில் மானியம் அளிக்க வேண்டும். ஓஷன் ஃப்ரைட் ரிஸ்க் சார்ஜின்னு 2000 3000 போட்டுட்ருக்காங்க. 3 times 4 times இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் மத்திய அரசு கவனத்தில் கொண்டு இது போல எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை அவர்களுக்கு மானியம் அளித்து அந்த தொழிற்சாலைகளுக்கு உதவ வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். ஒரு காலத்தில் இனிப்பை உலகம் முழுவதும் பகிர்ந்த கிருஷ்ணகிரி இன்று தன் கண்ணீரை பகிர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. போர் எங்கோ நடக்கிறது, ஆனால் தாக்கம் தமிழக விவசாயியின் வாழ்வாதாரத்தில். இந்த நிலை சீக்கிரம் சரியாகும் என்றே நம்புவோம். தந்தி டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் அசேனுல்லா. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.